கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உதயகால சமயமிலு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம நேற்றைக்கு பார்த்த மாதிரி இன்னைக்கு கூட கண்டினியூகா கர்த்தருடைய ஆலோசனைகளை நம்ம கேட்கலாம். ஓசியா புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் லாஸ்ட் தன் பலத்தினாலே தேவனோடு போராடினான், தன் பலத்தினாலே தேவனோடு போராடினான் என்று யாக்கோபை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபை குறித்து இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு ஈசாக்கு தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு போவதற்கு முன்பாக அவன் பயப்பட்டான். அவனில் ஒரு கலக்கம் இருந்தது, ஒரு போராட்டம் இருந்தது. முன்னாடி தாயின் முன்னாடி போகும்போது அவன் சொல்கிறான், என் அண்ணன் ரோமம் உள்ளவன், அதாவது முடி நிறைந்தவன் அல்லது ரோமம் நிறைந்தவன் என்று அவன் சரீரத்தை பார்த்து இவன் சொல்கிறான். திருப்பி அவன் சத்தத்தை, அவன் வாய்ஸை, அவன் பேச்சை என் தகப்பனார் கேட்டு நான் சாபத்தை பெற்றுவிடுவேன் என்று பயப்பட்டான். அவனுடைய ஒரு பயம், கலக்கம் இருந்தது. ஆனால் தாய் சொல்லுகிறாள், பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. அப்படி பேசி நான் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ, தைரியத்தின் மூலம் ஆசீர்வாதம் எப்படி பெற வேண்டுமோ, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தைரியமாக எவ்விதமாக பெற வேண்டுமோ அதை பற்றி நமக்கு இன்னைக்கு யாக்கோபின் தாயின் மூலம் அல்லது யாக்கோபின் மூலம் நமக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். நீதிமான்கள் சிங்கம் மாதிரி தைரியமாக முன்னேறி செல்வார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய வசனத்தின் மூலம் நமக்கு ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கிறார். யாக்கோபின் மூலம், யாக்கோபு தாயின் மூலம் நமக்கு கர்த்தர் ஆலோசனையை கொடுக்கிறார். இன்றைக்கு நம் சூழ்நிலைகளை பார்த்து அல்லது மனுஷர்கள் அவர்கள் பேசுகிற அந்த பேச்சுகளை பார்த்து நம்ம ஒரு முறையும் நம்ம தைரியத்தை நம்ம இழந்து போகிறோம், பயப்படுகிறோம், அக்கலக்கம் நம்மை ஆட்கொள்கிறது. ஆனால் இன்னைக்கு காலையிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இந்த கால வேளையிலே யாக்கோபின் மூலம், ரிப்கா மூலம் அவன் பெற்ற கர்த்தரிடத்தில் தைரியமாய் போய் போராடி ஜெபித்து தைரியமோடு போராடி ரிப்காவின் மூலம் அவன் ஆலோசனையை கேட்டு யாக்கோபு ஈசாக்கின் முன்னால் உட்கார்ந்த போது அல்லது முழங்கால் போட்ட போது அல்லது நின்ன போது பெற்ற ஆசீர்வாதம், நன்மைகள் என்னென்னவோ கணக்கில் இல்லை. அவன் போராடுகிறான், அவன் தேவனோடு போராடுகிறான். அங்க எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க, பலத்தினாலே தேவனோடு போராடினான். பலத்தினாலே. எந்த பலம்? எந்த பலம்? கர்த்தர் கொடுத்த பலம், ஆவியானவரின் பலம். கிதியோனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுத்த பலத்தினாலே போ, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறதுனால நீ என் பலத்தினால போய் அப்பொழுது அப்பா அவர்களை மிதியானை நீ முறியடிப்பாய், சத்துருவை முறியடிப்பாய். யார் யார் எப்படி அப்பா உங்களுக்கு விரோதமாக பேசுகிறார்களோ, கிரியை செய்கிறார்களோ, எந்த மாந்திரிக சக்திகள், எந்த பலகீன கிரியைகள் என்னவா இருந்தாலும், நோய்கள், பேய்கள் என்னவா இருந்தாலும், கடன் பிரச்சனைகள், அது மாத்திரமல்ல குடும்ப போராட்டங்கள், கணவன் மனைவி பிள்ளைகள் போராட்டங்கள், மருமகள் பேரன் பேத்தி, இப்படிப்பட்ட போராட்டங்கள், ஊழிய பிரச்சனை போராட்டங்கள், வேலையில்லா போராட்டங்கள், குடும்ப போராட்டங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்
வேலையில் நம்ம முன்னேறி செல்லும் போது வேலையில்லா திண்டாட்ட போராட்டங்கள், கான்ட்ராக்டிலே வேலை செய்து அல்லது ஊழியத்திலே ஒரு லீடர்ஸ் கீழே நம்ம ஊழியம் செய்து சப்போர்ட் இல்லாமல் இப்படிப்பட்ட போராட்டங்கள் இப்படி நம்மளை வாட்டுகிறது. ஆனால் நாம் தைரியத்தோடு முன்னேறி செல்ல வேண்டும், தைரியத்தோடு முன்னேறி செல்ல வேண்டும். அவன் யாக்கோபு தாயின் முன்னால் செல்லும் போது ஒரு தைரியமற்றவர் ஒரு பலனற்றவனாக போய் நின்றான். நின்றபோது தாய் சொல்கிறார், தைரியத்திற்கேற்ற வார்த்தைகளை சொல்றார். அதனால நாம் பெற்ற அபிஷேகம் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. நாம் பெற்ற கிறிஸ்துவின் வல்லமை நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. நாம் பெற்ற பரிசுத்தாவியின் வல்லமை, அபிஷேகம், அந்நிய பாஷை நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. அது நம்ம மேல அப்பா ஒரு சக்தி மாதிரி, ஒரு கரண்ட் மாதிரி, ஒரு சூரிய பிரகாசம் மாதிரி, ஒரு சூரிய கதிர் மாதிரி வேலை செய்கிறது. ஒரு நாள் ஒரு பிரசங்கத்திலே தினகரையா இப்படி ஒரு ஆளை பற்றி பேசினான். ரீஸ் என்னும் ஒரு சகோதரன் உதய காலையிலே எழுந்து வாக்கிங் பண்ணி, அதாவது ஜெபித்து திருப்பி வாக்கிங் பண்ணி திருப்பி வாக்கிங் பண்ணிட்டே ஜெபித்து இப்படி போய் கொண்டிருந்தாராம். அவர் போற வழியிலே எந்தெந்த பிளாட்டு, எந்தெந்த பெரிய பெரிய பில்டிங் இருக்கிறதோ அதன் மேல் அவர் கண் வைப்பாராம். கண்ணு வைத்த உடனே அவரிடத்தில் பைசா இல்லாம இருந்தாலும் ஒரு அரை அணா அல்லது 25 பைசா அல்லது ஒரு 5 பைசா அல்லது ஒரு பைசா கூட அவர் கையில இல்லையாம். ஆனா அவர் ஜீரோ, அவர் ஹீரோ இல்லை, அவர் ஜீரோ. ஆனா அவர் ஜெபத்து நிமித்தம் அவர் கர்த்தர் கொடுக்கல ஆலோசனை. அவர் உதய காலமே, அதாவது காலையிலே எழுந்து அவர் ஜெபிக்கிற ஜெபம், அவர் எந்த பில்டிங்களை பார்க்கிறாரோ, எந்த பிளாட்டை பார்க்கிறாரோ, பைசா இல்லாமல் இருந்தாலும், பைசா பண விஷயத்திலும் அவர் ஜீரோவா இருந்தாலும் அந்த ஆலோசனைகள் அவருக்கு தைரியத்தை கொடுக்கிறது. அந்த ஜெபம் அவருக்கு தைரியத்தை கொடுக்கிறது. அந்த அபிஷேகம் அவருக்கு தைரியத்தை கொடுக்கிறது. அந்த பரிசுத்தாவின் வல்லமை அவருக்கு தைரியத்தை கொடுக்கிறது. கொடுத்த உடனே இதை கண்டிப்பா நான் வாங்கிவிட வேண்டும், கண்டிப்பா நான் வாங்கிவிட வேண்டும் என்று அது எதற்கு வேண்டி? அநாத ஆஸ்தல் கட்டுவதற்கு வேண்டி. அநாத பிள்ளைகளை அவர் ஆதரிக்க வேண்டும், அவர் போஷிக்க வேண்டும், கர்த்தர் பராமரிக்க வேண்டும் என்று அந்த எண்ணத்தினால நிறைய ஆர்ஃபனேஜை கட்டினாராம். நிறைய பிளாட் வாங்கி கர்த்தருக்காக பயங்கரமான ஊழியம் செய்தாராம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அன்பு தம்பி தங்கைமார்களே, கர்த்தர் இன்றைக்கு நம்மளிடத்தில் பேசுகிறார். நம்ம எந்த விஷயம், எந்த விதத்திலையும் நம்ம ஒரு கலக்கத்தோடு ஒரு பயத்தோடு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபின் மூலம் நமக்கு பேசப்படுகிறது. இந்த ஆளு அப்படி ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி ஜெபித்து விட்டு போகும்போது ஜெபித்து விட்டு வாக்கிங் பண்ணி, ஜெபத்தோடு வாக்கிங் பண்ணுவாராம். அவர் எந்தெந்த பில்டிங்கை பார்த்தாரோ, எந்தெந்த பில்டிங்கில் அவருடைய கண் அந்த பில்டிங் மேலே பழும்போது இதை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று ஒரு தைரியம், ஒரு விசுவாசம் அவரில் வந்துவிடுமாம். ஒரு நாள் ஒரு வீட்டின் மேல் ஒரு அவருடைய கண்ணு பட்டது. ஒரு பெரிய பில்டிங் மேல வீட்டில் அவர் கண்ணு பட்டு அவர் பார்த்துட்டே இருந்தாராம். இதை ஒரு பக்கத்து ஒரு ஆளு பார்த்துக்கிட்டாராம். பார்த்த உடனே அந்த ஆளு அந்த பில்டிங் ஓனர்கிட்ட போய் பலான அந்த ரீஸ் உங்க வீட்டை பார்த்தார், உங்க வீட்டு மேல கண்ணு வைத்தார், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த ஓனர் சொன்னாராம், ஐயோ அவன்கிட்ட ஒரு பைசா, ஒரு நயா பைசா இல்லாமல் இருந்தாலும் அவன் கண்ணு போட்டானா அதை வாங்கி விடுவான். அதனால தம்பி ஒரு வேலை செய், உடனே போய் ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு ஆளை கொண்டு வா, இதுல போர்டு போடு, சேல்ஸு அப்படின்னு ஒரு போர்டை போடு. அது மாத்திரமல்ல
இவ்வளவு பைசாக்கு தான் விற்கப்படும் என்று போடு. அவனுக்கு கையில ஒரு பைசா இல்லாம இருந்தாலும் அவனை தைரியமாக அவன் என்ன சொல்லுவான்னா, ஒரு பைசாக்கே கேட்பான், அல்லது பாவானக்கே கேட்பான், அல்லது 50 பைசாக்கே அவன் கேட்பான், 1 ரூபாய்க்கே அவன் கேட்பான். அப்படி சொல்லிவிட்டு உடனே அந்த புரோக்கர் அந்த புரோக்கரை சொல்லி வீட்டில் ஒரு போர்டு போட்டார். அந்த வீடை கூட ஊழியத்துக்காக, அந்த வீடை கூட ஆர்பனேஜுக்காக, அனாதை பிள்ளைகளுக்காக அதை வாங்கி விட்டார். எதை பார்க்கிறாரோ தைரியத்தில், ஒரு பைசா இல்லாம இருந்தாலும் அவர் கண் வைக்கிறது கண்டிப்பாக அந்த கண் அவருக்கு ஒரு இழுப்பாக, அதை வாங்குவதற்கு ஒரு ஈர்ப்பாக, ஒரு பூமி ஈர்ப்பு போல ஐஸ் காந்தம், அது காந்த மாதிரி அவருக்கு இழுக்கப்பட்டது. அவர் இருக்கிற பரிசுத்தாவின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை, ஜெபத்தின் வல்லமை அப்படிப்பட்ட காரியங்களை செய்தது. கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்கிற நம்ம இன்னைக்கு பயப்படக்கூடாது. நாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நம்முடைய கர்த்தர் வல்லமையை பெற்றிருக்கிறோம், பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றிருக்கிறோம், அந்நிய பாஷையை பெற்றிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கலங்கக்கூடாது. நம்ம தைரியத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலைகளையும் பார்க்கக்கூடாது. சூழ்நிலைகளை பார்த்தால் நாம் அந்த சூழ்நிலைக்கு அடிமையாகி போய்விடுவோம். சூழ்நிலையை பார்க்கும்போது, மனுஷனை பார்க்கும்போது நாம் அந்த மனுஷனுக்கு அடிமையாகி விடுவோம், அந்த சூழ்நிலைக்கு அடிமையாகிடுவோம். கர்த்தரின் முகத்தை பார். விசுவாசத்தினாலே நாம் தைரியமோடு, அபிஷேகத்தினாலே தைரியத்தோடு, ஆவின் வல்லமையினாலே தைரியத்தோடு முன்னேறி செல்ல வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருகிறார். அப்பா ஸ்தோத்திரம். ஷிபார துடதிர திரபலபோ சந்தர ரீகாரபா ஷபரபாக்க துலாம். அப்பா நீதிமான் சிங்கம் போல் தைரியமாயிருப்பான், நீதிமான் சிங்கம் போல் தைரியமாய் இருப்பான் என்று வசனம் சொல்கிறது. அப்பா ஸ்தோத்திரம். யாக்கோபு அப்பா ஸ்தோத்திரம் நீதிமானாக சிங்கம் மாதிரி முன்னேறி அப்பா ஸ்தோத்திரம் சென்றான். அப்பா ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தைரியத்தை எங்களுக்கு இப்பொழுதே ஊற்றினபடியால் மக்கு ஸ்தோத்திரம். சிக்காரா துடபனாம் சிவானமா கத்திடா ரீகாரா சிலி துடதிரபரவா சகரா ரியால திபி ரிபிக்கரவா சந்தர துடதிர திரவாக்க துல்லபோ சந்தர ரிமாக்க துரதிர வலபோ சந்தர வலபோ சரம். எங்களை ஆட்கொள்கிற அப்பா ஸ்தோத்திரம் அதைரியங்கள் மாறி போகட்டும், அதைரியம் மாறி போகட்டும், தைரியம் இறங்கட்டும். அப்பா தைரியம் இறங்கட்டும். நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் எந்த விதத்திலே அப்பா தைரிய குறைவா இருக்கிறோமோ அப்பா உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய அபிஷேகத்தினாலே, உம்முடைய ஆலோசனாலே எங்களுக்கு தைரியத்தை நீர் இப்பொழுதே ஊற்றுகிறீர். அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் கல்யாண விஷயத்திலே, பிள்ளைகளுடைய கல்யாண விஷயத்தில், கர்ப்பத்தின் கனிகளின் விஷயத்திலே அப்பா, அது மாத்திரமல்ல வேலையின் விஷயத்திலே, கான்ட்ராக்ட் வேலை செய்யும் போது அப்பா எங்களுக்கு இது கிடைக்குமா கிடைக்கிறது என்று கலக்கம் வருகிறது, அதைரியம் வருகிறது. அப்பா ஸ்தோத்திரம் உம்மை நிமித்தம் தௌப்பனே ஸ்தோத்திரம். யாக்கோபு அப்பா ஸ்தோத்திரம் தாயின் வார்த்தைகளை கேட்டபோது தைரியம் வந்தது. உம்முடைய வார்த்தைகளை கேட்டது போது எங்களுக்கு இப்பொழுது தைரியம் வருகிறது, தைரியம் வருகிறது, தைரியம் வருகிறது. அப்பா ஸ்தோத்திரம். தைரியத்தின் நிமித்தம் அப்பா ஸ்தோத்திரம் வேலை கிடைக்கிறது. தைரியத்தின் நிமித்தம் அப்பா நாங்கள் எங்களுக்காக நீர் அப்பா ஸ்தோத்திரம் தௌப்பனே ஸ்தோத்திரம் வைத்த நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ரீகாரா துதஜிர ரபாக்க துலாம் சிபி ரிபி கபரபா ஷபரபாக்க துலாம். தைரியத்தின் நிமித்தம் அப்பா ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். கிதியோன் தௌப்பனே ஸ்தோத்திரம் மிதியன்களை ஜெயித்தான், மிதியன்களை ஓடித்தான். அப்ப நாங்களும் தௌப்பனே ஸ்தோத்திரம் சிமுகம் மாதிரி அப்பா கிதியோன் மாதிரி தைரியமாயிருந்து மிதியான் போன்ற அப்பா எல்லா கிரிகளையும், அப்பா எல்லா வியாதிகளையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா போராட்டங்களையும், எல்லா சூழ்நிலைகளையும் தௌப்பனே ஸ்தோத்திரம், எல்லா தௌப்பனே ஸ்தோத்திரம் சத்துரு கிரிகளையும் சாத்தானின் ஆலோசனைகளையும் இப்பொழுதே எரித்து போடுகிறோம், இப்பொழுதே முறித்து போடுகிறோம். Lord, holy fire, fire,
ஃபயர் ரீகாரா துததிர ரமாக்க துலா சிமா ரமாக்க துததிர திரபலபோ சந்தர. இப்பொழுதே அப்பா ஸ்தோத்திரம், கிறிஸ்துவின் தைரியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், தைரியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், தைரியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகத்தை அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளுங்கள், தைரியமாய் பேசுங்கள், பேசுங்கள், பேசுங்கள். அக்கனா அடதின திரவாக்க துதா ரீமாக்க துததிர திரபலபோ சந்தர ரீகாரா துததிர ரவாக்க துலபோ சந்தரபலபோ ஷியாராம். நிறைய பேர் பெற்றுக்கொள்கிறார்கள், நிறைய பேர் பெற்றுக்கொள்கிறார்கள், நிறைய பேர் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்பா சிக்காரா துததிர ரவாக்க துதா ரீமாக்க துததிர பலபோ சந்தரபலபோ ஷியாராம். கிருபை செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆலோசனைகளை அப்பா ஸ்தோத்திரம், தகப்பனே ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம். நீர் தைரியப்படுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென், 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 ஆமென். உங்களுக்கு எல்லாருக்கும் என் அன்பின் வார்த்தைகளை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்க்கிற ஒவ்வொரு பேரும் மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அன்பாக கேட்டு